வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 14, 2024, 14/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 10:44 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி மதியம் 12:11 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. யோகம் சரியில்லை. சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம், வசந்த பஞ்சமி. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 9 முதல் 10 வரை, பிற்பகல் 2 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சந்திரன். இன்று காலை 10:44 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். காலை 10:44 10:44 AM சந்திரன் பெயர்ச்சி மேஷ ராசிக்குள்ள. அது வரைக்கும் காலை 10:44 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு காலை 10:44 முதல் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி காலை 10 மணி வரைக்கும் மனசும் உடம்பும் சோர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோர்வாக செயல்படுவீர்கள். சோர்வின் காரணமாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலாமா வேண்டாமா, லீவ் போட்டுடலாமா, வீட்டு வேலை பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாமா, இப்படி எதையாவது மனசில் என்ன ஓட்டங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும். எதையாவது நினச்சி உங்களை செயல்படுத்த விடாமல் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உடன் பணியாற்றும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல். ஆஃபீஸுக்கு போனால் அந்த ஆள் மூஞ்சில் முழிக்கணுமா, அந்த ஆள்கிட்ட சண்டை போடணும், தேவையில்லாத பேச்சுவார்த்தை வரும். எதுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு அப்படின்ட்டு யோசனையில் இருப்பீங்க. ஆனால் காத்தால 10:44 மேலே கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிலேருந்தே உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மனசில் தைரியம், உத்வேகம், செயல்பாடுகளில் ஒரு ஆக்ரோஷத்தன்மையோடு செயல்படுவீங்க. ஏன்னா சந்திரன் குருவோடு இணைகிறாரு, ராசிக்குள்ளே வராரு. மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருது. சந்திரமங்கல யோகத்தையும் குருமங்கல யோகத்தையும் ஏற்படுத்துறதுனால, குஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால இன்னைக்கு மனோ தைரியம், எந்த விஷயம் வந்தாலும் சரி இன்னைக்கு வச்சு செஞ்சிடறேன் பார் அப்படின்ட்டு அவ்வளவு ஆக்ரோஷத்தோட அலுவலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்க இன்னைக்கு பேசுகிற பேச்சுக்கு உங்களால் பதில் பேச முடியாது. அதே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவார். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்ககிட்ட அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருப்பவர்களுக்கு அந்த வேலையில் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் யோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல நாளாக இருக்கும். அமோகமான பலன்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்பட்டு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுத்து வியாபாரத்தை பலப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட தெளிவாக சில வார்த்தைகளை பேசி உங்கள் கண்டிஷனை சொல்வீங்க. அந்த கண்டிஷனுக்கு அவங்கள ஒத்து வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் இந்த நாள் இன்னைக்கு காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு அடங்கி இருப்பதற்கு உண்டான யோகம். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுறதுனால அவர்களுக்கு ஆச்சரியம். என்ன நேத்திக்கு வரைக்கும் நம்ம பேச்சை கேட்டுட்டு இருந்தாரு, இன்னைக்கு இவர் நம்மளை இந்த அதிகாரம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆக்ரோஷத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள்.
பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புலையும் மனசுலையும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகிறதுனால உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் புதிய அணுகுமுறையை கையாண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை பயன்படுத்தி வியாபார வளர்ச்சிக்கும் உத்தியோக மேன்மைக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகள் ஏதாவது இருந்துன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். சூரியன் சனி சேர்க்கை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குழந்தைகளின் விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா ஓரளவுக்கு சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு பங்கு கிடைக்கிறதுல இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 10:30 மணி வாக்கில் 10 மணி 44 நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுடன் மனது விட்டு பேசுறதுக்கு உண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுனால அவர்களின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து அந்யோன்யத்தை பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் விஷயத்தில் அதாவது இத்தனை நாளாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு சிக்கல்ங்கிறதுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட உதவியை செய்கிறத நிறுத்துவாங்க. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மன வேற்றுமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அல்லது பதவி உயர்வு அல்லது மேலதிகாரிகளின் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களுடன் மன வேறுபாடு அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வேலை இருக்கிற சிச்சுவேஷன் தசமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆரோக்கியம்னா உங்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். தாயாருக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிலருடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதாவது தங்க நகை வாங்குவது, விலையுயர்ந்த பொருட்களான எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வாங்குறது, ஃபாரின் இம்போர்ட்டட் குட்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்த பயணமோ அல்லது வெளியூர் பிரயாணமோ உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பதவி உயர்வை ஊர்ஜிதப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற செலவுகள் நிறைந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணை மூலமாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கையில் பணம் வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வீட்டு தேவைக்காக இல்லை மருத்துவ தேவைக்காக வச்சுருந்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் அந்த பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேரில் வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்தால் அந்த வழக்குகளுக்காக இன்று காலை 10 மணிக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வழக்குகள், இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் அந்த கடன் சார்ந்த மற்ற பழைய பாக்கிகளை
செட்டில் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறந்த சகோதரர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது வளர்ச்சி போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவோடு சந்திரன் இணையிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு 3 கிரக சேர்க்கை, அதனால் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்காக நீங்கள் தொடுத்த வழக்குகளில் வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் அந்த எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புளுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பதவியினால் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பிறந்த மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். குறிப்பாக நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதைன்னா சாதாரண மரியாதை இல்லைங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு எதிர்வார்த்தை பேசிகிட்டு இருந்தவங்க, எதிர்த்து பேசிகிட்டு இருந்தவங்களாம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. 3 கிரகங்களின் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை இருந்ததுன்னா அவர்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிக்கடி மூக்க நுழைக்கிறாருன்னு கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். யார் உங்களை எதிர்க்கிறாங்க, யார் உங்களை மட்டம் தட்டுறாங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களிடம் வாக்குவாதம் செய்வீர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எதிர்வாதத்திற்கும் நீங்கள் வாதம் செய்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகள் பெருசாக இல்லை, அதனாலும் நீங்கள் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. புதுசாக கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு அந்த கடன் பிரச்சனையே ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு இணையறதுனால மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. எதுக்காகன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். காலை 10:45 மணி வரைக்கும் மனத்தடுமாற்றம். அதன் பிறகு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும், உத்தியோகத்தில் தெளிவு கிடைக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் நல்ல முயற்சி. கேட்கலாம், சார் அஷ்டம சனி நடக்குது, இப்போ வாங்கினா எப்படி சார் எங்களுக்கு பணம் கட்ட முடியுமான்னா, இப்போ தான் வாங்கணும். இப்போ அஷ்டம சனி நடக்கும் போதோ ஜென்ம சனி நடக்கும் போதோ நீங்கள் சொந்த வீட்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா பண கஷ்டம் வரும். ஆனால் அந்த பண கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு சனி பகவானே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்.
நேர்மையாக இருக்கணும். அந்த சமயத்தில் நேர்மை மட்டும்தான் உங்களுக்கு கடைபிடிக்க சூழ்நிலை இருக்கும். நேர்மை இல்லாமல் தவறாக செயல்பட்டால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு சனி பகவான் காரணமாக இருப்பார். இப்பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வருகின்றது. அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறது, சொந்தமாக வியாபாரம் பண்ணுற துவக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கடன் வாங்குவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். சொந்த பணத்தை நீங்கள் ஏற்கனவே முதலீடு செஞ்ச இடத்துலேருந்து அதை ஒன்றா ஷேர்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதை எடுக்கலான்ட்டு போய் அதை விற்கிறதுக்கு போனீங்கன்னா அந்த விற்கும் பணம் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் போட்ட முதலீடை விட கம்மியாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு பண தேவைகள் கடன் மூலமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்தியோக ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியான குழப்பங்கள்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடமாற்றம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் தான். ஒன்றா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும், இடமாற்றம், வேலை இழப்பு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது உத்தியோகத்தில் மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மாற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு புதிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான யுகம். ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் விலகும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா மற்றொரு விஷயத்தில் பையன்கூடியோ பொண்ணு கூடியோ அனாவசியமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாய் தந்தையர் உங்களின் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. பணப்பற்றாக்குறையின் காரணமாக மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளுக்கான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கலைத்துறை நண்பர்களாகட்டும் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களாகட்டும் உங்கள் கூட இருக்கிறவங்களாலே உங்களுக்கு இன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களின் சக பணியாளர்கள் இவர்களின் செயல்பாடுகளை சற்று கூர்ந்து கவனிப்பது நல்லது. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தவறுகளை நீங்கள் திருத்துவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடணும். அவங்கள உடனே குற்றஞ்சாட்டி உங்கள் இடத்த விட்டு துரத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். என்று உங்கள் வார்த்தைகளால் வில்லங்கம் சிக்கல்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க. எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன. குறிப்பாக தொழில் ரீதியான போட்டிகள் அதிகரிக்கும். போட்டியாளர்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க. அதிகார வார்த்தைகளையோ அவமரியாதையான வார்த்தைகளையோ பேசினால் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி. இன்று காலை 10:44 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சந்திராஷ்டமத்துக்கு அடுத்த 2 நாட்கள் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும். சந்திராஷ்டமத்துக்கு முன்னாடியும், அதாவது முன்னாடி 4 நாட்கள் முன்னாடி மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சதுலேருந்தே ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். காரிய வெற்றி ஏற்படும். ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வழக்கில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தையுடன் மனஸ்தாபத்தின் காரணமாக ஏதாவது பூர்வீக சொத்தில் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடிவயிற்று பகுதியில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு உடனே மருத்துவ தீர்வை நாடுவது அவசியமான ஒன்று. சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை. அப்பா மகன் உறவு அல்லாட்டி அப்பா பையன் உறவு, அப்பா பையன் இல்லை அப்பா தாத்தா,
இந்த உறவில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவுகளுக்குள் சற்று சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே கேட்கலாம், என்ன சார் எப்போ பாரு ஆரோக்கியம் அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷ கடைசி வரைக்கும் அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால. அதனால் அதுவும் இப்போ 7ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு மனக்குழப்பம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய உறவினர்கள் மேல் உங்களுக்கு எரிச்சல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணினாலும் இவங்களுக்கு திருப்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோநிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். கழுத்து பகுதியில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பார்வை. குழந்தைகள் விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உங்கள் ஆரோக்கியம்தான் சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்பை சந்திக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வு ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் வீடு மனை மாற்றுவது அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குடும்பத்தில் வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களை காலையில் பிரச்சனை இருக்கும், மத்தியானம் ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, இதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகள், அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே வழக்கு, தேவையில்லாத வம்பு, சண்டை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா உங்களுடைய தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் சரி, உங்களுடைய பூர்வ புண்ணிய பலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களை சங்கடத்திலிருந்து காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடையும். இதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, எந்த ஒரு முக்கிய வேலையாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுப்பது, இது எல்லாத்தையுமே காத்தால 10:30 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. 10 மணி 44 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. நீங்கள் 10 மணி வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். என்ன காரணம்னு தெரியாது, ஒரு சின்ன வார்த்தை தப்பாக சொல்லுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுவீங்க. அது உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஆரோக்கியமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத கோபம், எரிச்சல் அடைந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்குற விஷயம் தப்பாக இருக்குது, அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட எரிஞ்சு விழுவாங்க. அதனால் நீங்கள் தான் மாற்றிக்கணுமே தவிர அடுத்தவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை காத்தால 10:30 மணிக்குள்ளே எடுத்துருங்க. 10:30 மணிக்கு மேலே எடுத்தீங்கன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அந்த முடிவு எடுத்துட்டு அதை செயல்படுத்தும் பொழுது எதிரான வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு காலை 10 மணிக்கு மேல் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற, செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். இன்றைக்கி ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடணும், யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா எல்லாமே காத்தால 9:30 மணி 10 மணிக்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஏன்னா 10:44க்கு சந்திராஷ்டமம் துவங்குறது. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கொடுத்ததுக்கப்புறம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு சந்திரன் சேர்க்கை, அந்த குரு சந்திரனுக்கு சனி பார்வை.
பொதுவாக 8ஆம் இடத்துல சனி இருந்தாலோ இல்லை சந்திரன் இருந்தாலோ மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். இதில் குருவும் சேர்ந்து உங்களுக்கு அதிகார மமதையை கொடுத்து அதனால் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் மூலமாக உறவுகளை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அது உறவுகள்னால் உங்கள் சொந்தக்காரங்க மட்டும் இல்லைங்க, நண்பர்கள், உறவினர்கள், சக பணியாளர்கள். நீங்கள் போகிற வழியில், ரோட்டில் போகிற வழியில் யாரையாவது பார்த்தா கூட எதையாவது சொல்ல போக அது பிரச்சனையை உண்டு பண்ணும். அனாவசியமாக ரோட்டில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம், வார்த்தைகளால் அவமரியாதை போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது சக உறவினர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்றைக்கி யாருக்காவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, அவருக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவீங்க. அவர் உங்களை நம்பி எதிர்பார்த்துட்டு வந்திருப்பார், அவருக்கு முக்கிய வேலையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அவருக்கு வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய செலவு அல்லது உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் ஏற்படுறதுனால கையில் இருக்கிற பணம் கரையிறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. ஆனால் உங்களோட வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். இன்று உங்களுடைய தொழில் உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சாதகமான நாள். இந்த அலைச்சல்னால உங்களுக்கு நல்லது நடக்கும், அதனால தான் சாதகமான நாள்னு சொன்னேன். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம் உங்கள் ராசிக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும். குறிப்பாக பண விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அந்த கோர்ட்டு கேஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு போகிறது நீங்கள் நமக்கு நெகட்டிவான தீர்ப்பு வரும்னு. ஆனால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு மற்ற 2 நட்சத்திரம், அதாவது உத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு ராஜ மரியாதை. எல்லாரும் உங்களை பார்த்து பெருமையாக பேசுவாங்க. எப்படி சார் இதை நீங்கள் பண்ணினீங்க, எப்படி இந்த சாதனையை பண்ணினீங்கன்னு எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. இதில் 10ஆவதுக்கு 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை இன்னைக்கு தராது. இன்னும் 2 நாள் 3 நாள் கழித்து தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சோம்பல் தன்மை உங்களுடைய வளர்ச்சியை மறைமுகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். அடுத்தவர்களின் உதவியை நாடும் பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க உதவி செய்யும் பொழுது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா வேறு வழியில் கேட்டு தான் ஆகணும். உதவி செய்யாமல் பேசுபவர்களை காட்டிலும் உதவி செய்து பேசுபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பேசுபவர்களால் நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக வழக்கறிஞர்கள் இன்னைக்கு அமோகமான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் என்ன சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் மந்தத்தன்மையாக செயல்படுவீங்க. அதனால் உங்களுடைய அலைச்சல் குறைவாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அதனால் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாகிய விஷயம் கொஞ்சம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தை பாகிய விஷயத்தை எதிர்பார்க்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை வீடு மாற்றம் ஏற்பட்டு வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். இளைய சகோதரர்கள் மூலமாக ஆலோசனைகள் நன்மையை ஏற்படுத்தும். தாய் தந்தையர் உறவில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய கலீக்ஸ், உங்கள் சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மேல் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள். உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பேர் புகழ் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், குடும்ப பலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் இருந்ததுன்னா கூட கவலைப்பட வேண்டாம், அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருக்கார். அவருடைய வளர்ச்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்லோனஸ் இருக்குது, ஒரு மந்தத்தன்மை இருக்குது. அதற்கு காரணம் 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால தான். மேல் அதிகாரிகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். நீங்கள் இந்த சனம் இதை பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. வேறு வழியில் அதை பண்ணாமல் போகவும் முடியாது. அதனால் உங்களுக்கும் அவருக்கும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான தொழில் முனைப்பில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கணும், சொந்தமாக பையிங் அண்ட் செல்லிங் ஏஜெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது மேல் அதிகாரிகள், உங்களுடைய பாஸ், அவங்க கூட இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களின் ஆரோக்கியம் மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. 4ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கோ பித்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நீங்கள் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா பித்த வாந்தி போன்ற சங்கடங்கள் ஏற்படும். அதனால் உங்களுடைய சமூக பார்வை மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். பர்சனல் ஃப்ரண்ட்டில் ஃபேமிலியில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். என்ன சார், இப்போ தானே எங்கள் ராசிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்னு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது சரியாகும்னு சொல்லியிருக்கீங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதற்கு மருத்துவ தீர்வு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மற்ற நட்சத்திரக்காரங்க அனுஷமோ கேட்டையோ உடல் உபாதைகளால் சங்கடப்படுவார்கள். என்று உங்களுடைய அதாவது விசாகம் நட்சத்திரக்காரர்களின் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால நன்மைகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு அதாவது சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைந்து அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அதாவது வெளியூர் பிரயாணம், உள்ளூரில் மீட்டிங், அங்கே போனோம் இங்கே போனோம். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, காத்தால மார்னிங் காஃபி தூத்துக்குடியில்,
மத்தியானம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து திருச்சியில், சாப்பாடு வந்து லஞ்ச் வந்து கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளவு அலைச்சலை சந்திப்பீர்கள். ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்படியே ஒரே ஊரில் வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்கள் ஜாதக பிரகாரம் வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட ஒரே ஊர்லேயே ஒவ்வொரு ஏரியாவில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காத்தால உங்கள் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிடுவீங்க, மத்தியானம் உங்கள் அக்கா வீட்டில் போய் சாப்பிடுவீங்க, சாயந்தரம் உங்களுடைய இன்னொரு அக்கா வீட்டுக்கு போகணும், நைட்டு உங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்க. இப்படிப்பட்ட அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அலைச்சல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் அடையிற வெற்றிக்கு இணை வேறு யாருக்கும் கிடையாது. அதனால் அமோக வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுகாரம் இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த வெற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் தொழில் வெற்றி அடைஞ்சால் வீட்டில் தேவையில்லாமல் ஈகோ கிளாஷ் வருதே அப்படின்னு கேட்டால் அந்த ஈகோ கிளாஷ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்களும் வளர்றீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் வளர்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. உங்களை பார்த்து அவங்களுக்கு எங்கே நம்மளோட இவங்க ஜாஸ்தியாக வளர்ந்துருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று காலை 10 மணி வரைக்கும் 10:45 மணி வரைக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளை நீங்கள் பெருசாக விமர்சிக்க மாட்டீங்க. அவர்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். காலை 10:45 மணிக்கு மேலே தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களை மன வருத்தப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. அனாவசியமாக யாருக்கு வாயை கொடுக்காதீங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மற்றும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி, தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லையா, வீட்டில் இருக்கிற பொருளை மாற்றி வைப்பீங்க. அதாவது அவ்வளவு அவசரம், ஆஃபீஸ் போகணுங்கிற அவசரம் அதுலேயும் கூட உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் இருக்கிற பீரோவை தூக்கிட்டு வந்து சாமி ரூமில் வைப்பீங்க. இல்லை சாமி ரூமில் இருக்கிற பீரோவை தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் வைப்பீங்க. ஏதோ ஒரு சேஞ்ச் உங்கள் வீட்லேயோ உங்கள் பொருள்லேயோ மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மாற்றத்தினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளின் மேல் படிப்பு அல்லது குழந்தைகளின் திருமண செலவுகள் உங்களுக்கு கையை கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செலவுகளால் அதிகமான பண தேவைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடனும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆவாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன நான் ரிட்டையர் ஆனா அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும். அதே சமயம் அந்த ரிட்டையர்மெண்ட்டில் வரக்கூடிய பணத்தை நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் உங்களுடைய பொறுப்புகளை அவர்கள் எடுத்து செயல்படுத்துவதற்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மகோன்னதமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது பெரிய மனிதர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், செவ்வாய். இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் செலவுகளும் அதிகரிக்கும். வருமானம் இரட்டிப்பு வகையாக இருக்கும். செலவு 4 வகையாக இருக்கும். அதனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுக்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குருவும் செயல்பட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விதமான பயம், மனசில் ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அரசாங்க வேலை அல்லது அரசு சம்பந்தப்பட்ட காரியத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினர் இருந்தால் இன்னைக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
காலை 10:45 மணிக்கு மேலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் அவர்களை சற்று பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால் செலவுகள் ஏற்படும். மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் காலை 10:45 மணி வரைக்கும் இருக்காரு. சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். திடீர் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் மாமனார் மாமியார்கிட்டேருந்து திடீர்னு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்டேருந்து திடீர்னு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அடிஷ்னலாக பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்தமாக ஸ்மால் பிஸ்னஸ், ஏதாவது எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஏதாவது சின்னதாக வீட்டிலேருந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம், அந்த சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படாமல் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில் அல்லது மூத்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பண தேவைகள் சற்று வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய அந்த பெரிய மனிதரின் உதவியை கொண்டு பிரச்சனைகளை முடிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனோதிடம் அதிகரிக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நியாயமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எங்கேயாவது தப்பான விஷயத்தை பேசினாலோ தப்பான விஷயத்தை செயல்படுத்தினாலோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவமானத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இப்போ பேச ஆரம்பித்தா கூட வருஷ கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கணும். பெண் பார்த்து இல்லை மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னு பேசிட்டு நிதானமாக இருக்கணுமே தவிர அவசர கதியில் இன்றைக்கே பெண் பார்த்து முடிச்சுட்டு சித்திரை மாதம் திருமணம் வச்சா அது சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். ஆனால் தந்தை வழியில் வரவேண்டிய சில பாக்கிகள் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைத்தாலும் அதனால் எந்த லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபார விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா வியாபாரம் நல்லா போகும். ஆனால் வருமானம் பார்த்திங்கன்னா எல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. எந்த பணத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணாதான், அதாவது நீங்கள் பணத்தை கடனுக்கு வியாபாரம் பண்ணினீங்கன்னா அந்த கடனை வசூல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும். இல்லாட்டி அது பேப்பரில் இருக்கிற ஒரு வெத்து காகிதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் கடந்த 7 வருஷமாக 8 வருஷமாக இழுத்தடிப்பு வேலையில் ஈடுபட்டிருந்த எதிராளி இன்று உங்களுக்கு சாதகமான சில வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் அவர் உண்மையே பேசாமல் இருந்தவர் இப்போ உண்மை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு சொந்த அலுவலகம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி இன்று காலை 10 மணி
44 நிமிஷம் வரைக்கும் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அந்த 10 மணி 44 நிமிஷத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குருவோடு சேருகின்ற பொழுது கஜகேசரி யோகத்தின் காரணமாக மனோ தைரியம் அதிகரிக்கும். அதாவது இத்தனை நாளாக பயந்துட்டு இருப்பீங்க, இந்த கோர்ட்டு கேஸ் என்ன ஆகுமோ, எனக்கு பிரச்சனை ஆகுமா, இப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. செலவு ஆகும், கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. ஒரு 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 1000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. 100 மடங்கு செலவாகிறதுன்னு கவலைப்படாதீங்க. அந்த 100 மடங்குக்கு மேலே 100 மடங்காக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இதே ஸ்திரத்தன்மை தினமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் யோசித்து செயல்படுவது நல்லது. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு பணத்தை கொண்டு போய் போட்டோம்னா அந்த பணம் செலவு தான் ஆகுமே தவிர வருமானத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, முக்கியமான 3 கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன். சுக்கிரன் பெரிய முதலீடை செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். செவ்வாய் தசமஸ்தானாதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, வெற்றி கிடைக்கிறதுக்காக செலவு பண்ணுவார். ஆனால் கடைசியில் வெற்றி கிடைச்சிடும், நீங்கள் போடுற பணம் திரும்பி வந்துடும். ஆனால் இம்மீடியட்டாக வருமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பண தேவைகளை அதிகமாக்கிக்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது உங்களுக்கு முதலீடு செய்யணும் அப்படின்னா எவ்வளவு முதலீடு பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த முதலீடு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திடகாத்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். தைரியமாக முடிவு எடுப்பீங்க, நான் இதுதான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, வியாபார ஸ்தானாதிபதியான புதன், சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன், தசமஸ்தானாதிபதியான செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ், விலையுயர்ந்த பொருட்கள், படாடோபமான பொருட்கள் மீது முதலீடு செய்வது சற்று கவனமாக இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். நீர் சார்ந்த முதலீடு செய்வதும் அவசியமற்ற செயலாக இருக்கும். இந்த செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திடீர் பண வருமானம் ஏற்படும். எதிரிகள் உங்களை பார்த்து இத்தனை நாளாக நக்கல் பேசிகிட்டு இருந்தாங்க, நையாண்டி பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஓரளவுக்கு மரியாதையாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதாவது இத்தனை நாளாக மனவேறுபாடு காரணமாக சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இப்போ 2 பேரை பார்த்தாலும் வெறுப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பேச்சை குறைவாக வச்சுக்கிறது நல்லது. நிதானமாக பேசுங்க. எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் குதர்க்க வார்த்தை இல்லாமல் பேசுவது அவசியமான ஒன்று. குதர்க்கமாக பேசினீங்கன்னா குடும்பத்தில் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குதர்க்கம் இல்லாமல் மரியாதையாக பேசுகிறீங்க. உங்களுடைய ப்ரைவசியை அவங்க இன்ட்ரூட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ப்ரைவசியில் நீங்கள் இன்ட்ரூட் ஆகாமல் இருந்தாலே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் உடல்நிலை ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று காலை 10 மணி 44 நிமிஷத்துக்கு மேலே ஏற்படுறதுனால உங்கள் இளைய சகோதரர்களின் வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அதை உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அடமான பத்திரத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த கடன் வாங்கிறதுனால உங்களுடைய வீட்டு அடமானத்திலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு ஸ்திர சொத்துக்கள் கைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடு மனை வாங்குவதற்கும் முயற்சிகள் எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு முதலீடுகள் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி.
ராசியில் சந்திரன் இருக்கிறது மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது, தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மனசில் ஏதோ குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குழப்பம் போச்சுன்னா இன்னொரு குழப்பம், இந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும், ஓகே நம்ம கிளியர் ஆகிட்டோம்பா அப்படின்னா அடுத்த 5வது நிமிஷம் இன்னொரு குழப்பம் வந்துடும். குழந்தைகளை பற்றிய குழப்பம், குடும்பத்தை பற்றிய குழப்பம், பதவியை பற்றிய குழப்பம், பணத்தை பற்றிய குழப்பம், இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணமே ராசியில் ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால தான். இன்றைக்கி காலை 10:44 சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு சந்திரன் சேர்க்கை, சூரியன் பார்வை, சனியின் பார்வையில் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், கடனை அடைப்பதற்கு உண்டான வருமானம் வரும், கடனை அடைப்பதற்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, தன வருமானம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் உங்கள் பேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க, அவங்க பேரில் யாராவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எதிரிகள் மறைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஏதாவது ஒரு செலவு, வீட்டில் ஏதாவது ஒரு செலவு, அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் செலவு, தந்தை வழி சொத்தில் ஏதாவது செலவு, உங்களுடைய வண்டி வாகன வகையில் செலவு, மொத்தத்தில் ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருமே தவிர செலவினால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும், குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும், கடன் அடைபடுவதற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் தடையை ஏற்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இன்னைக்கு அந்த தடை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெருத்த வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சார் நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், எனக்கு ஏதாவது பணம் வருமா சார், நான் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவர்களுக்கும் சரி இன்று திடீர் தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டு அந்த தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் இது நாள் வரை வளர்ச்சி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், மனத்தெளிவு ஏற்படும். மனத்தெளிவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருவதனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாள் பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இத்தனை நாளாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்போ குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.